இஸ்ரேலினுடைய வரைபடத்தை எடுத்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 1947 இன்று வரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குரங்கின் கையில் கொடுத்த அப்பத்தை போல பாலஸ்தீனத்தை பிச்சு 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 போட்டு இன்னைக்கு பாலஸ்தீனம் சின்ன டாட்ஸாகவும் இவங்க எப்படி ஒரு நிலமா மாறி இருக்காங்க. சரி, இவங்க இவ்வளவு பெரிய நிலத்துல இருக்காங்களே, இது இவங்களுடைய அறுதியான எல்லையா என்றால் இல்லை. அவர்கள் தினசரி இரவு தங்கள் எல்லையை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தினசரி தூங்கி எந்திரிக்கும் போது அந்த எல்லை எதிரியின் நாட்டுக்குள் போயிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அவர்களுக்கு இந்த வளைகுடாவில் நடந்த எல்லா போர்களுக்கு காரணம் இஸ்ரேலும் நத்தன்யாகும் தான். அது அது ரகசியம் இல்லாமல் உலகத்திற்கே அது தெரியும். இப்ப இன்றைக்கும் அவர்களுடைய இராணுவ லட்சணையாக பல லட்சணைகளிலே அவர்கள் ஒரு நம்ம ஊர்ல ஒரு கிறுக்குத்தனம் இருக்கு இல்லையா, அகண்ட பாரதம் என்பது போல் அந்த அகண்ட பாரத கிறுக்குத்தனத்தை போல் அங்கே ஒரு அகண்ட இஸ்ரேல் கிறுக்குத்தனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவர்கள் அங்கே ஒரு அகண்ட இஸ்ரேலினுடைய மேப்பை தான் அரசாங்கத்தின் லட்சணையாக பல்வேறு திட்டங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, தினசரி பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல கூட அந்த அகண்ட பாரத்தை போட்டா ஊரே கேலி பண்ணி சிரிக்கும். ஆனா அவங்க அப்படி இல்லை, வெறியோட இருக்காங்க. அப்ப நான் என்னை பொறுத்தவரை அவர்கள் இன்றைக்கு ஒரு அகண்ட இஸ்ரேல் என்கிற ஒரு மேப் வச்சிருக்காங்க. அந்த மேப்புக்குள் லெபனன் இருக்கு, ஜோர்டன் இருக்கு, சிரியா இருக்கு, சவுதி இருக்கு, இன்னும் பல நாடுகள் இருக்கு.